இந்த நாட்டுக்காக வேண்டி சுதந்திர போராட்டத்தில் சுமார் 203 பேர்கள் கிட்டத்தட்ட போராடி இருக்கிறார்கள். அதாவது வெள்ளையர்களோடு பிரிட்டிஷ்காரர்களோடு இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பலர், அதிலே முஸ்லீம்கள் சிங்களவர் எல்லோரும் போராடி இருக்கிறார்கள். இவர்களை தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு அந்த நேரத்திலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கெசட் வெளியிட்டது. அது சம்பந்தமான ஏதாவது நீங்கள் சொல்லுங்க. அது தொடர்பாக அது முக்கியமான ஒரு விஷயம். அது இலங்கை வரலாற்றில் ஒரு கரை படிஞ்ச ஒரு பகுதி இருக்குது. அது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றதே தெரியலை. என்னென்னா, இலங்கையில் பிரிட்டிஷாருடைய கடைசி அவங்களுடைய ஆட்சி நடக்கிற நேரத்தில் இதுக்கு எதிராக பல பேர் போடுறாங்க. ஊவா வெள்ளசையில் வெள்ளச கலவரம் அல்லது வெள்ளச புரட்சி, சிங்கள மக்கள் வெள்ளச புரட்சி சொல்வார்கள். அப்போ இந்த கெப்பட்டி போல வீரப்புறா நப்பு அவங்களெல்லாம் இப்போ பழைய பஸ்ஸில் போக்கில் பாட்டு போடுவாங்கல்ல, அதில் வீரப்புறா நப்புன்னு போடுவாங்க. நம்மளும் யாரையும் தெரியா சொல்கிறாங்க. வீரப்புறா நப்புங்கிறது அவங்க வீரராக நினைக்கக்கூடிய ஒரு கெப்பட்டி போல இது மாதிரி ஆக்கள் எல்லாம் பெரும்பான்மை மக்களுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள். இதே மாதிரி இலங்கை முஸ்லீம்களும் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தாங்க. குறிப்பாக கிழக்கு மட்டக்களப்பு இந்த நூற்றாண்டில் அல்ல, அப்பொழுது 1818. அப்போ நம்ம இருக்க இப்போ 2000க்கு வந்துட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே நாடு இது நம்ம நாடு, நம்ம பாதுகாக்கணுங்கிற உணர்வு அந்த முஸ்லீம்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி இருந்து போராடியவங்க சுமார் 7 பேர். இது இந்த வரலாறு வந்து கொஞ்சம் மதுங்கடி யாருக்குமே உண்மையிலே தெரிஞ்சிருக்கல. சில பெருமை யாருக்கு சேரணுமோ அவருக்கு தான் சேரணும். இது யாருக்குமே தெரிந்திருக்காத ஒரு செய்தி. இதை மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கிற இடத்துல 2016 காலப்பகுதிகளில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர், நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஹிஸ்புல்லா பற்றி மட்டும் தான் இதில் பேசணும். இதில் ரவுபக்கீமை பற்றி பேசவும் மேலாது, ரிஷாடை பற்றி பேசவும் மேலாது. ஏன்னா இந்த வரலாறு பாதுகாத்தது அவர் தான். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ இந்த ஆதாரத்தோட சொல்லி ஆதாரம் இல்லை ஆதாரம் நான் இப்போ காட்டுவேன். ஆதாரம் உதாரணத்துக்கு இது இதெல்லாம் அவருடைய ஆதாரங்கள் இது சேமித்து வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் இந்த சம்பவங்கள் தெரிஞ்ச நேரத்திலேயே அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட தகவல்கள். இதில் நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்கேன் பிரதியேன்னு நான் தர முடியும். இவர் என்ன செய்கிறாருன்னா, 2016 முதல்ல அவர் அனுப்பின கடிதத்தை தர்றேன் பாருங்க. இந்த கடிதத்தை பாருங்க. இது 2017 எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா புனர்வாழ்வு மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் போட்டிருக்குதா. இந்த கடிதம் இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கடிதம் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இங்க பாருங்க, இது 2016 12ஆம் மாதம் 21ஆம் தேதி. இதில் விளங்குதா? இந்த கெசட் வந்து வெளியிடப்படுகிறது. இந்த கெசட் யார் வெளியிடுறான்னா, அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிடுறார் 2016 டிசம்பர்ல. என்ன சொல்ல இதுல என்ன வெளியிடுறாருன்னா, இந்த ஊவா வெள்ளச புரட்சி இருக்குல்ல, அதுல சம்பந்தப்பட்ட 1818 இதுல சம்பந்தப்பட்ட 196 சிங்கள தலைவர்களை அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தேச துரோகி என்று கெசட் போட்டாங்க. அந்த கெசட்டை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கெசட். இதெல்லாம் ஹிஸ்புல்லா பாதுகாத்தது, நான் பாதுகாத்தது இல்லை, அவர் பாதுகாத்தது. இதுல பாருங்க, இது பழைய கெசட் விளங்குது தானே. இதுல பாருங்க, இந்த கோடு போட்டுருக்காருல, இதுல இந்த பாருங்க, மீரா ஒசேன் அவுக்கார் இருக்குதா, அபுபக்கர் தான் இது. அந்த காலத்துல அபுபக்கர் ஊருக்குள்ள இப்பயும் அவுக்கர் மீரா ஒசேன் அவுக்கார் அண்டு ஒசேன் லெப்பே ஒதுமான் லெப்பே இருக்குதா, ஹைலைட் பண்ணியிருக்குது. இந்த பாருங்க, இங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சம்மாந்துரையை சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இதில் கெசட்ல இந்த இதில் வழங்குதா. இந்த பாருங்க, தோப்பூர், சரியா, தோப்பூர்ல பீர் முகமது மௌலவி நினைக்கிறேன். அப்ப இது மாதிரி 7 பேரை தான் இதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம், இந்த 6 பேரோட ஒரு மௌலவியும் சேர்ந்திருக்கிறாரு. அப்ப இது வந்து எப்ப போடுறாங்கன்னு பாருங்க, 1804 ஜூன் போட்டிருக்கா கெசட். இந்த கெசட்டை இவர் தான் நான் தேடி எடுக்கல. இது கலாநிதி ஹிஸ்புல்லா வந்து நான் கேட்டு முடியும். அவர் அதுக்குண்டு என்ன செஞ்சாருன்னா, முழுக்க வீட்டில் இருந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி அல்லாட உதவியில் நமக்கு தந்தார். அப்போ அதில் இவங்க இந்த கெசட்டில் பாருங்கள், இதெல்லாம் சிங்கள தலைவர்கள் இவ்வளவு பேரையுமே வந்து கெசட்டில் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணினதில் மைத்திரிபால சிறிசேன நான் தந்திருக்கக்கூடிய இந்த கெசட்டில் பாருங்கள், 2016 19 பேர், 16 பேரை 12 இங்கிட்ட 16 இவ்வளோ பேரையும் என்ன செய்கிறாருண்டா, முதலாவது கெசட் இது. இதில் ஒரு தொகையான ஆக்களை ரிலீஸ் பண்ணுறாரு. தேசத்தின் துரோகிகள் என்று பிரிட்டிஷ் முத்திரை குத்திருக்கிறாங்க. இவர் தேசத்தின் தியாகி என்று டிக்ளேர் பண்றாரு. இவர் டிக்ளேர் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதியே. இவர் அங்க போய் அனுமதி எடுக்கணுமா? அனுமதி எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தானே, இப்ப நம்ம ஆட்சி தானே, இவர் கெசட் போடுறாரு, ஜனாதிபதியாக சைன் பண்ணி கெசட் போடுறாரு. ஈஸி வே தானே போடுறாரு. இந்த கெசட்டை பார்த்ததோட
இவர் என்ன செய்யறாரு, நம்ம ஆட்கள் இருக்கிறான்னு நம்ம ஆட்கள் இருக்கிறாரு, இவருக்கு தேர்றதுக்கு ஒரு அடிப்படை கிடைக்குது. இதெல்லாம் அவர் காட்டி சும்மா சொல்லல, அவர் ஆதாரத்தோட. இங்க பாருங்க, இங்க ஒரு புக் இருக்குது. இது வந்து நம் முன்னோர். நானா பார்த்தா விளங்குதா? இதை பார்த்தாலே பழைய காலத்து புக்குன்னு விளங்குதுல. நம் முன்னோர் நானா இப்படி கிழிஞ்சு வந்திருக்குது. இந்த நம் முன்னோர் புக்கு வந்து இதை டாக்டர் சுக்ரீம் என்ன செய்வாருன்னு ஆதாரம் காட்டுவார். இந்த புக்கை பாருங்க, நன்றி ஒப்சர்வர். இந்த காலத்திலேயே சோனக இஸ்லாமிய கலாச்சார நிலையம் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் பதிப்பு 1979. இதுல ஒரு வரலாறு வருது. என்ன வரலாறு? இங்க பாருங்க. 1804 பிரித்தானியரின் பகைவர்களாக பிரகடனம் செய்யப்பட்ட கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சோனக மனிதர் 7 அந்த காலத்து வாசகம். இப்போ உள்ள புக்கு இல்லை தானே. 7 பேருண்டு. யார் யாரு? மட்டக்களப்பு மாவட்டம். படிக்கிறேன் பாருங்களேன். மீரா ஹுசேன் அவ்வக்கார், முன்பு காரியப்பர் என்று அறியப்பட்டவர், ராய் முனைவர். ஒசேன் லப்பை உதுமா லப்பை, முன்பு காரியப்பர், ராய் முனை. இவர் இது சம்மாந்துரைன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா இது. அவ்வக்கார் ஈசா முகாந்திரம், இவர் சம்மாந்துரை. அனீஸ் லப்பை டச்சு படை சேவையில் முன்னாள் மலாய் உத்தியோகத்தர். இவர் அதில் உத்தியோகத்தில் வேற இருந்திருக்கிறாரு. பிறகு என்ன செய்கிறாருன்னா நாட்டுக்காக தியாகியாக மாறுறாரு. மருதமுனை இவர். திருகோணமலை மாவட்டத்தில் ஷேகு தீத்தி, இவர் தோப்பூர் வாசி. பீர் முகம்மது சோனக மனிதரின் பாதிரி. சலாம்பதி உடையார் குச்சவெளி. அப்போ இந்த 7 பேரும் அந்த காலத்தில் நாட்டுக்காக போராடினவங்க. இவங்களை பிரித்தானிய அரசு துரோகிகளாக அறிவிச்சிருக்குது அப்படின்னு இவங்க எழுதுறாங்க. இதை பார்த்து முடிய இவருக்கு கிளிக் ஆயிடுச்சு. நம்ம மக்களை சேர்த்து விட்டுருக்காங்களா அப்படின்னு இந்த கெசட்டை தேடுறாரு. எந்த கெசட்டை? பிரிட்டிஷ்காரன் போட்ட கெசட். அதான் இந்த கெசட். இதை தேடி பார்க்குறாரு. ஆமாம், அவங்க போட்டிருக்கிற 7 பேரும் இருக்கிறாங்க. உடனே பார்க்குறாரு ஜனாதிபதி அந்த கெசட், இந்த கெசட் போட்ட ஜனாதிபதிட்ட நம்ம போடணும்னு தான் இவர் இந்த கடிதத்தை அனுப்புகிறாரு. ஜனாதிபதி அவர்களே, இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தெல்லாம் திரட்டி இந்த இருக்கு கெசட், உங்கள் ஆக்களை மட்டும் இல்லை எங்கள் ஆக்களையும் போடுங்கன்னு அனுப்புகிறாரு. போடலை. மைத்ரிபால சிறிசேன அவர் வந்து வாழை இலையில் சாப்பிடுவார், சீனி போடாமல் பிளேன் டீ குடிங்கன்னு சொல்லுவார், அதெல்லாம் செய்வார். இதை செய்யலை. கேட்டால் முஸ்லீம்களுடைய பெரும்பான்மை அத்தனை பேரும் போட்டது முஸ்லீம்கள் இவருக்கு அந்த டைமில் தெரிஞ்சாங்க. அந்த எலெக்ஷன் நேரம் போட்டு வந்தவர் போடலை. அதுக்கு பிறகு 2017 என்ன ஆகுதுன்னு கேட்டால் திருப்பி 2017 ஒரு கெசட் போடுறாரு. அதில் மீதமுள்ள கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணுறாரு. 2018 ஒரு கெசட் போடுறாரு, மீதமுள்ள கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் அப்போ பொருட்களை திருப்பி போகிறார். கடிதத்தை எழுதிட்டு அந்த கடிதம் இருக்குது பாருங்க, இந்த இருக்குது. அவர் திரும்ப ஹிஸ்புல்லா அவங்க இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகிறாரு. கடிதத்தை அனுப்பிட்டு ஜனாதிபதியை சந்திக்கிறார். சந்தித்து நீங்கள் 3 கெசட்டை போட்டு 196 பேரை ரிலீஸ் பண்ணி விட்டார். 196 சிங்கள தலைவர்கள். மிச்சம் உள்ளது 7 நம்ம ஆக்கள். எங்க 7 பேரையும் பண்ணுங்களேங்க போய் கேட்குறாரு. நேரடியாக கேட்டு முடிய இந்த இருக்குது கடிதம், நான் இதில் ஒரிஜினல் உங்களுக்கு தர்றேன், இது ஃபோட்டோ காப்பி. இது வந்து இலங்கை சனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்குதா, ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, அவர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா மெஹ்தூமான்னு கடிதம் அவரை சைன் மைத்ரிபால சிறிசேன. அதாவது மைத்ரிபால சிறிசேன ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. யார்கிட்ட? இதை ஹிஸ்புல்லாட்ட கொடுக்குறாரு. ஆமாம், இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறாருன்னா மைத்ரிபால சிறிசேன நீதி அமைச்சருக்கும் இதில் காப்பி கொடுக்குறாரு. ஏன்னா செஞ்சாலும் நீதி அமைச்சர் தான் பார்க்கணும் உடனே. அப்போ நீதி அமைச்சர் யாருன்னு கேட்டால் விஜயதாச ராஜபக்ஷ. விஜயதாச ராஜபக்ஷக்கு தான் பாருங்க நீதி அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் போட்டு மாற்றி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லாண்டு யார் அனுப்புகிறா இந்த கடிதத்தை? விஜயதாச ராஜபக்ஷ அனுப்புகிறாரு. இது அபயகோல். யார்? நீதி அமைச்சர் மாத்திய லேக்கம் அதிகரண அமாத்தியன்ஷ. அவர் சைன் பண்ணி அனுப்புகிறாரு. என்னென்னா 1818 சரியா தர 1848 இந்த பணத்துக்கு உட்பட்டு உங்காக்கள் கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறிய. நாங்கள் வந்து கலனி விஸ்வவித்யாலயம்னு நினைக்கிறேன், கலனி பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான ஆவணங்களை கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க ஆவணங்கள் கொடுப்பாங்க, வரலாற்றை நிரூபித்து ஆவணங்களை கேட்டுக்கிறோம், அவங்க தந்து முடிய செய்வோங்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, செய்யலை. திருப்பி இன்னொரு கடிதம், அதுக்கப்புறம் ஒரு கடிதம் அனுப்புகிறாரு, திரும்பவும் ஏற்பாடு பண்ணுங்கண்டு. அதுக்குள்ளே என்ன ஆகுது? அந்த 50 நாள் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வர்றாரு. வந்ததோட ஆட்சி கலாப்ஸாக போகுது. அப்போ அதிகார நியமனத்துக்கு பதிலாக தலத்தாத்துக்கோரில் வந்துடுறாங்க. பிறகு தான் அந்த அவர ஆட்சி முழுக்க சீரழிவாக போச்சுல. ஈஸ்டர்லாம் வெடித்ததோட இதை பற்றி பேசுகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி போனதுனால இவரை தவிர ஸ்ரீலங்காவில் உள்ள எந்த ஒரு முஸ்லீம் தலைவரும் இந்த கோரிக்கையை வைக்கலை. இதை இப்படி செய்யுங்கன்னு யாரும் வைக்கல. இவர் தொடர்ந்து வைக்கிறாரு. அப்போ நான் திருப்பி கேட்கும்போது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு அவர் திருப்பி ஜனாதிபதி அவங்களுக்கு இதே கோரிக்கை அவர் வைக்கிறாரு. மோடி அவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். தேசத்துக்காக வேண்டி உயிர் நீத்த போராடி எங்களை வந்தவர்தான் என்று சொல்லிக்கொண்டு நாட்டில் பற்றில்லாதவர், நாட்டோடு அன்பு பாசம் இல்லாத இரக்கம் இல்லான்னு சொல்லக்கூடிய நேரத்திலே
இப்படி 7 பேரை அவர்கள் அந்த பட்டியலை சேர்த்திருக்கிறார்கள். மற்றைய 296 பேரையும் 196 பேரையும் அதிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்கள் தேச துரோகிகள் அல்ல, அவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி போராடிய தியாகிகள் என்று பெயர் மாற்றப்பட்ட நேரத்திலே எங்களுடைய இந்த 7 பேர் அப்படியே இருக்கிறார்கள். இதற்காக வேண்டி நாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது என்னன்னா, இவைகளெல்லாம் உண்மையிலேயே ஊடகத்துக்கு முன்னால் அவர் செய்யவில்லை. ஆமா, அது செஞ்சது யாருக்கும் தெரியாதுல்ல. யாருக்கும் தெரியும். நாம் தேடி போய் கேட்டதுனால யாரா இருந்தாலும் அது நீங்க சொன்ன மாதிரி அது ரவுஃப் ஹக்கீம் செஞ்சாலும் சரி, ரிஷாத் செஞ்சாலும் உண்மையை சொல்லப்பட வேண்டிய விஷயம். இவர்கள் இவ்வளவு நிறைய விஷயங்கள் அவரிடத்திலே கேட்ட பொழுதுதான் அவர் சொல்கிறார். இது மாத்திய சந்தர்சனம் என்று சொல்வார்கள். அதாவது ஊடகத்துக்கு முன்னால் ஒரு படம் காட்டுவதற்காக இவர் செய்யவில்லை என்ற ஒரு நல்ல தன்மை அவரிடத்தில் இருக்கு. ஏன்னா இதை கூட நம்ம இப்ப கேட்கும் போது அவர் தர்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இதே கோரிக்கை இப்ப சுதந்திர தினம் 2 நாள் தான் இருக்குதானா, இதுக்குள்ள விரும்பினவங்க இதே கடிதத்தை அவங்களோட பேரை போட்டு ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும்ன்றதும் இல்லை. இதை ஜனாதிபதிக்கு அனுப்பினாலும் அவர் யாருக்கு அனுப்புவார்? நீதி அமைச்சருக்கு தான் அனுப்புவார். நீதி அமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கையை நம்ம வைக்கலாம். இதை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, ப்ராசஸில் இருந்திருக்குது, உடனடியாக செய்யுங்க என்று வைக்கலாம். நம்ம மட்டும் வைக்கிறது இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை வைக்கலாம். இந்த டைமுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். ஒரு நியாயத்தோடு தான் கேட்குறோம். ஆமாம், 196 பேர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு? இந்த 7 பேர் இல்லை, இன்னொன்று இருக்குது. இந்த 7 பேரை துரோகின்னு முத்திர குத்தினா வெறும் துரோகின்னு நினச்சிடக்கூடாது. அதில் அவங்களோட வண்டில்கள், அந்த காலத்தில் வண்டில் தானே, மாட்டு வண்டில், அதெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டுட்டு அவங்ககிட்ட இருந்த சொத்தே அவ்வளவுதான். அதெல்லாம் அரசுடைமை, அவங்களோட சொத்து இதெல்லாம் இருந்துச்சோ தேச துரோகின்ற அவ்வளவுதானே. அவருக்கு ஒன்றும் இல்லை. நாட்டுக்காக செஞ்சு இவங்களுக்கு குத்தப்பட்ட இந்த முத்திரையால் கெசட் போடப்பட்டதுனால அவங்களோட சொத்துக்களை எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சொத்து அவங்களோட பரம்பரைக்கு கூட அனுபவிக்கிறதுக்கு சொத்து இல்லாமல் போச்சு. இவ்வளவு தியாகம் பண்ணின ஆட்கள் நம்ம இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு சித்திலபையை பற்றியும் டிபி ஜாயை பற்றி பேசத்தான் வேணும், இல்லாமல் அது மட்டுமில்லை பேசணும். இந்த 7 பேரை ரிலீஸ் பண்ணணுமா இல்லையா? இலங்கை வரலாற்றில் முக்கியமான ஆக்களா இல்லையா அவங்க? இது இன்னும் பண்ணப்படாமல் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோசியல் மீடியா அலையாவது உண்டாக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், இதில் ஒரு மாற்றம் வரலாம்.